இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். சங்கீதம் 119:67. Today's Bible verse: Before I was afflicted, I went astray, but now I keep your word. Psalms 119:67. இங்கிலாந்து தேசத்தில் பிஷப்பாயிருந்த ஜான் டெய்லர் என்பவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கிக்க செய்தி ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் கூட்டம் ஆரம்பிக்கும் முன் கீழே விழுந்து விட்டார். தற்செயலாக நடந்த இந்த சம்பவத்தில் அவரது முழங்காலில் பலத்த அடி. எனவே வலியோடு படுத்துவிட்டார். கூட்டத்தில் பங்கு பெற முடியவில்லை. அந்த சூழ்நிலையில் அவர் புதிய ஏற்பாட்டில் உள்ள நிரூபங்களை எல்லாம் எடுத்து மீண்டும் மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க வாசிக்க அவருடைய உள்ளம் பரவசமடைந்தது. கர்த்தர் தன்னுடைய அருகிலேயே மிக நெருக்கமாய் இருப்பதை உணர்ந்தார். வேதாகமத்தின் பல பகுதிகள் அவருடைய ஆன்மாவில் பிரகாசித்தது. அநேக வெளிப்பாடுகளை பெற்றார். கன்வென்ஷன் கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தால் கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் படுக்கையில் இருக்கும் போது அநேக ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த சூழ்நிலையில் அவர், தேவனே, காயமடைந்த முழங்காலின் விளைவாய் இத்தனை ஆசீர்வாதங்கள் ஆனால் எனக்கு முழங்கால் உடைந்தாலும் கவலை இல்லை என்று ஜெபித்தாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உபத்திரவங்கள் ஒரு மனிதனிடம் இரண்டு விதங்களில் கிரியை செய்கிறது. சிலர் உபத்திரவங்களில் கர்த்தரை விட்டு விலகி இருதயத்தை கடினப்படுத்தி பின் மாற்றத்திற்குள் செல்கிறார்கள். வேறு சிலரோ கர்த்தரையும் அவருடைய வசனங்களையும் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்கிறார்கள். பாருங்கள், நெருப்பானது களிமண்ணை இறுக செய்கிறது, ஆனால் மெழுகையோ உருக செய்கிறது. நீங்கள் எப்படி? உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்கள்? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன்தான் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். தேவன் உங்களை பாதுகாத்து உன்னத ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.